செத்தவனை போல விழுந்த இந்த வாலிபன் இப்பொழுது அவர் கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்துகிறார். பைபிள் சொல்லுங்க, உடனே அவன் எழுந்திருந்தான். இங்க இவனை கைப்பிடிச்சு தூக்கி எழுப்புவதற்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த வாலிபனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டார்? ஏன் இப்ப இவன் மேல கை வச்சுட்டார்னா அவனுக்கான வார்த்தை அவர் பேசிட்டார். அவன் வாழ்க்கையில அவனுக்கான வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டுனா அடுத்து கையிலிருந்து வல்லமையா வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? எனக்கு அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டுனா அடுத்து அவர் கை எனக்காய் வேலை செய்யணும் நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஒரு தேவ பிள்ளையே, ஆண்டவர் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்துட்டுனா அடுத்து நீங்க எதை பார்க்க போறீங்க தெரியுமா? இனி வார்த்தை இல்ல, இனி கைக்கு வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவா. எனக்காய் சில விஷயத்துல கர்த்தர் வார்த்தை பேசி இருக்கிறார் என்றால் சீக்கிரத்தில் அவருடைய கரம் எனக்காய் தொட போகிறது. சீக்கிரத்தில் அவருடைய கரம் எனக்காய் கிரியை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவனுக்காக அவர் பேசிட்டார். அவர் பேசினதுனால இனி அவன் செத்து போனா அந்த வார்த்தையும் செத்துரும். இனி அவன் எழும்பாம போனா அந்த வார்த்தையும் செத்துரும். அவர் பேசினது வீணாயிரும். என் ஆண்டவர் வெறும் வாக்கு பேசுகிற தெய்வம் அல்ல. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை எனக்காய் வந்தது உண்டானால் அது என்னை உயிர்ப்பிக்கும், அது என்னை நிலை நிறுத்தும், அது என்னை எழும்ப பண்ணும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும் ஆமென் என்று சொல்லி ஹalleluya. வேற யாரும் அவனை கைப்பிடிக்க முடியாது. ஏன்னா வேற யாரும் அவனுக்காய் பேசல. ஆனா அவர் பேசிட்டாரு. பேசி கொஞ்ச நேரத்துல அவன் சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா செத்தவன் போல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. பேசின பிறகுதான் ஆண்டவர் இப்படி ஆயிட்டு. வார்த்தை வருவதற்கு முன்பாக நான் இருந்த நிலையை விட வார்த்தை வந்த பிறகு நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி எல்லாரும் இப்ப இவனை பார்த்து சொல்ல தொடங்கிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இனி இவனால் எழுத முடியாது. அவன் செத்துட்டான். எனக்கு இப்படிப்பட்ட சூழலிலே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உள்ளமே, வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டுனா கையிலிருந்து வல்லமை சீக்கிரத்தில் புறப்பட போகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார்?